ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் கிளியர் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்றுக்கு பிஏபியில் ரிலீஸ் ஆன ப்ரெஸ் ரிலீஸ் அப்புறம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நியூஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் ரிலீஸ் பண்ண ஃபஸ்ட்டு பிஏ ப்ரெஸ் ரிலீஸை தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்கீம் அப்படின்னா, பேன் இண்டியா ரியல் டைம் மார்க்கெட் இன் எலக்ட்ரிசிட்டியை ஒரு ரியல் டைம் மார்க்கெட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை லான்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, யூனியன் பவர் மினிஸ்டர் தான் லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த பவர் மினிஸ்டரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ ஆர்கே சிங் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ரியல் டைம் மார்க்கெட்டில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, போத் பையர் அண்ட் செல்லர் ரெண்டு பேருமே ஒரே மார்க்கெட் பிளாட்ஃபார்ம் கீழே கொண்டு வர்றாங்க. இதில் பையர் செல்லர் ரெண்டு பேருமே தங்களோட பிட்ஸை வந்து செல் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 2 பிளேசிங் பை ஆர் செல் பிட்ஸ் ஃபார் ஈச் 15 minutes டைம் பிளாக். ஒரு குறிப்பிட்ட டைம் பிளாக் கொடுத்துருக்காங்க 15 minutes அப்படின்னு. அந்த 15 minutesக்குள்ளே அவங்க பை அண்ட் செல் ரெண்டையுமே பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து மெயினாக இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அப்படின்னு வரும்போது, எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு வரும்போது அவங்க என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 175 GW வந்து ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி 2020க்குள்ளே அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 175 GW ரினியூவபிள் எனர்ஜி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த பேன் இண்டியா ரியல் டைம் மார்க்கெட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ ரிலீஸ் பண்ண ப்ரெஸ் ரிலீஸை தான் பார்க்க போகிறோம். இப்போ எம்எஸ்எம்இ அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் மினிஸ்ட்ரி. இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நியூ டெஃபினிஷனும் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்காண்டி. எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, எப்போ இருந்து எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் 1 எஃபெக்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ். இப்போ இதில் ஃபஸ்ட்டு 3 விதமாக டிவைட் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரீஸாக. ஃபஸ்ட்டு மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1 crore rupees. அதேமாதிரி டேர்ன் ஓவர் 5 crore rupees. அதேமாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரியோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 10 crore rupees. அதேமாதிரி டேர்ன் ஓவர் எவ்வளோ பார்த்தோம்னா 50 crore rupees. அதேமாதிரி மீடியம் இண்டஸ்ட்ரீஸோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 50 crore rupees. அதேமாதிரி டேர்ன் ஓவர் 250 crore rupees. இப்போ இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெயின் அப்ஜெக்டிவ் டு ப்ரொவைட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். அதாவது பிஸ்னஸ் தொடங்குறது ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட ஃபர்ஸ்ட் எய்ம். ரெண்டாவது எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரென்தனிங் அண்ட் க்ரோத் ஆஃப் எம்எஸ்எம்இ செக்டாரை ஸ்ட்ரென்தன் பண்ணும், ப்ளஸ் அதை க்ரோத், அதாவது க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த எம்எஸ்எம்இ செக்டாரில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட எய்ம். அதுக்கடுத்து இது எதுக்கு கீழே, எந்த ஸ்கீமுக்கு கீழே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அனௌன்ஸ்டின் ஆத்ம நிர்பார் பாரத் பேக்கேஜ் கீழே தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஆத்ம நிர்பார் பாரத் பேக்கேஜ் கீழே தான் இந்த டெஃபினிஷன் அண்ட் க்ரைட்டீரியா ஃபார் எம்எஸ்எம்இ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதுக்கு அடுத்து ஒரு சாம்பியன்ஸ் அப்படின்னு ஒரு கிரீவன் ரெட்ரஸல் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க பிரைம் மினிஸ்டர். இப்போ என்ன கிரீவன்ஸ் ரெட்ரஸல் அப்படின்னு பார்த்தோம்னா, நியூ என்டர்பிரனர் நேம் ஆஃப் சாம்பியன்ஸ் கிரீவன் ரெட்ரஸல் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் ரிலீஸ் பண்ண ப்ரெஸ் ரிலீஸை பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, விஎன் தத் அப்படிங்கிறவங்கள சேர்மன் எம்டி ஆஃப் நேஷனல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிட்டடோட சேர்மன் அண்ட் எம்டியா விஎன் தத் அப்படிங்கிறவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் ரிலீஸ் பண்ண ஒரு ப்ரெஸ் ரிலீஸு. இப்போ ஹரியானாவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தேக்கோ அப்னா தேஷ்மினார். ஏற்கனவே குஜராத்தில் பார்த்தோம், அதே மாதிரி ஹரியானாலையும் இந்த வெப்மினார் நடந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு ஹரியானானா லேண்ட் ஆஃப் லார்ட் சிவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லேண்ட் ஆஃப் லார்ட் விஷ்ணு அப்படின்னும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து லேண்ட் ஆஃப் மியூசியம்ஸ், இந்த 3 நேமை வச்சு மென்ஷன் பண்ணுறாங்க ஹரியானாவை. அதுக்கடுத்தது தேக்கோ அப்னா தேஷ் வெப்மினார், அதாவது தேக்கோ அப்னா தேஷ் வெப்மினார் அப்படிங்கிற வெப்மினார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 27th வெப்மினார் இது இந்த ஹரியானா ஸ்டேட்டில். இப்போ எதுக்காண்டி இந்த வெப்மினார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஷோகேஸ் இந்தியாஸ் ரிச் டைவர்சிட்டி அண்டர் ஏக் பாரத் ஷேஷ்ர பாரத் அப்படிங்கிறது தான். இப்போ ஏற்கனவே தேக்கோ அப்னா தேஷ் மினார் அப்படின்னா என்ன அப்படின்னு தமிழில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி குஜராத் பார்க்கும்போது. அதாவது நம்முடைய நாட்டை பாருங்க அப்படிங்கிறது தான் தேக்கோ அப்னே தேஷ் மினார். அதுக்கு அதே மாதிரி ஏக் பாரத் ஷேஷ்ர பாரத் அப்படின்னா ஒரே இந்தியா சிறந்த இந்தியா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட நேம். இப்போ இந்த வெப்மினார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க த்ரோ விர்ச்சுவல் பிளாட்ஃபார்மில் இந்த ஏக் பாரத் ஷேஷ்ர பாரத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காண்டி இந்த வெப்மினார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மெயினாக ஷோகேஸ் ஆஃப் இந்தியாஸ் ரிச் டைவர்சிட்டி, அதாவது கல்ச்சரல் டைவர்சிட்டியை ஷோகேஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இதுக்கடுத்து ஹைலைட்டிங் த ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர் மித்தாலஜி ஆஃப் ஹரியானாவோட ஹிஸ்ட்ரியை தான் மெயின் ஹைலைட்டு இந்த தேக்கோ அப்னா தேஷ் வெப்மினாரில்.
இப்போ இதில் மெயினாக கான்ட்ரிபியூஷன் ஆஃப் லீடர்ஸ், அந்த ஹரியானா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்த லீடர்ஸை தான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதில் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ சொட்டுராம், அதே மாதிரி ராவ் துலாராம், பண்டிட் நெக்கிராம், தௌ தேவிலால், இந்த 4 பேரையுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் லீடர்ஸில். இப்போ இதுக்கு அடுத்து சில டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க ஹரியானா ஸ்டேட்டை. இதில் ஃபஸ்ட்டு வந்து தெஸ்வாலி பெல்ட்டு, ரெண்டாவது வந்து பகாரி பெல்ட். அதுக்கு அடுத்த டிவிஷன் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மால் யூனிட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இது 4 யூனிட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்டை. இதில் கதார், நார்தக், பகாத், அதே மாதிரி பங்கார், அந்த மாதிரி 4 ஸ்மால் யூனிட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து டெமோகிராஃபிக் பேசிஸில் டிவைட் பண்ணியிருக்காங்க. இது 3 டிவிஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதிர்வால், மேவாத், பிராஜ் அப்படிங்கிற 3 டிவிஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து எக்கோ கல்ச்சரல் ஜோன்ஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் எக்கோ கல்ச்சரல் ஜோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதிர்வால், மேவாத், பகார், நார்தக், கதார் அப்படிங்கிற 5 பிளேஸும் தான் எக்கோ கல்ச்சரல் ஜோன்ஸ். அதுக்கடுத்து ஹரியானாவில் 3 பேட்டில் நடந்திருக்கும் மிடிவல் இந்தியா பீரியடில். என்ன பேட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா 3மே பேட்டில் ஆஃப் பேனிபட் தான். இதில் ஃபர்ஸ்ட் பேட்டில் எந்த பீரியட் நடந்திருக்கும் அப்படின்னா 1526, செகண்ட் பேட்டில் 1556, தேர்ட் பேட்டில் 1761. இந்த 3 பேட்டிலுமே பேனிபட்டில் நடந்திருக்கும். இந்த பேனிபட் அப்படிங்கிற பிளேஸ் ஹரியானா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதுவும் கல்ச்சரல் ஹிஸ்ட்ரியில் ஹரியானா ஸ்டேட்டில் வர்றது. இதையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க தேக்கோ அப்னா தேஷ் வெப்மினாரில். இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஹரியானா ஸ்டேட்டோட ஃபோல்க் டான்சர்ஸ். இதில் 3 ஃபோல்க் டான்சர்ஸ் வருது. ஒன்று வந்து கங்கார், அதுக்கடுத்து ஜோமார், அதுக்கடுத்து சாடி அப்படிங்கிற 3 ஃபோல்க் டான்சர்ஸ் வருது. இதையும் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க தேக்கோ அப்னா தேஷ் வெப்மினாரில். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரசிடென்ட் செக்ரட்டரியேட் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் நடந்திருக்கு. யாருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் பிரசிடென்ட் ஆஃப் ஜார்ஜியா 2 பேருக்குமே ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் நடந்திருக்கு. எதுக்காண்டி இந்த கான்வர்சேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டு பூஸ்ட் பைலேட்ரல் டைஸ், அதாவது எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க மெயினாக அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கஸ்டு பைலேட்ரல் டைஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மெயினாக கிவ் கிரேட்டர் ஃபோக்கஸ் இன் தயர் ரிலேஷன்ஸ் இன் ஏரியாஸ். எந்தெந்த ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரேட், எக்கனாமிக், கல்ச்சரல் ஃபீல்ட்ஸ், அதாவது ட்ரேட், எக்கனாமிக், கல்ச்சரல் ஃபீல்ட்ஸ், இந்த 3 ஃபீல்ட்ஸ்லையுமே பைலேட்ரல் டைஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. ப்ளஸ் பூஸ்ட் பைலேட்ரல் டைஸ். அதுக்கடுத்தது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கேயுமே ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் தான் நடந்திருக்கு. யாருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கும் பிரசிடென்ட் ஆஃப் மொசாம்பிக்யூ. மொசாம்பிக்யூ அப்படிங்கிறது ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரியோட பிரசிடென்ட்டுக்கும் இந்தியன் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டருக்கும் ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் நடந்திருக்கு. இப்போ இதில் மெயினாக என்ன எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா சப்போர்ட்ஸ் மொசாம்பிக்யூஸ் எஃபர்ட் டூரிங் ஹெல்த் கிரைசிஸ். அதாவது இப்போ நடந்துகிட்டு இருக்க கோவிட் கிரைசிஸ்க்கு இந்தியா மொசாம்பிக்கோட எஃபோர்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கடுத்த 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோஆப்ரேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹெல்த் கோஆப்ரேஷன் ப்ளஸ் பைலேட்ரல் டைஸ் ரெண்டும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கான்வர்சேஷன் நடந்திருக்கு. டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஹெல்த்தை பற்றி. அதுக்கடுத்தது இந்தியாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இன் மொசாம்பிக்யூ. இப்போ இந்தியா வந்து மொசாம்பிக்யூ அப்படிங்கிற கண்ட்ரியில் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது க்ரோயிங் பைலேட்ரல் கோஆப்ரேஷன் இன் ஃபீல்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டியில் பைலேட்ரல் கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்த பாயிண்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் ரிலீஸ் பண்ண ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பார்க்க போகிறோம். இதில் மெயினாக யூனியன் கேபினெட் வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்காண்டி அப்படின்னா ரீநேம் ஆஃப் கொல்கத்தா போர்ட். கொல்கத்தா போர்ட்டை ரீநேம் பண்ணுறாங்க. யார் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஷியாமா பிரசாத் முகர்ஜி போர்ட் அப்படின்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஷியாமா பிரசாத் முகர்ஜி போர்ட்டு அப்படின்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க கொல்கத்தா போர்ட்டை. இப்போ இதே மாதிரி ப்ரீவியஸாக எந்தெந்த போர்ட்டை ரீநேம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நவசேவா போர்ட் ட்ரஸ்ட்டை ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு மாற்றிருக்காங்க 1989. அதே மாதிரி தூத்துக்குடியின் போர்ட் ட்ரஸ்ட்டை வாவு சிதம்பரனார் போர்ட் அப்படின்னு மாற்றிருக்காங்க 2011. அதே மாதிரி எண்ணூர் போர்ட் லிமிட்டடை காமராஜர் போர்ட் லிமிடெட் அப்படின்னு 2011 மாற்றிருக்காங்க. அதே மாதிரி கந்துலா போர்ட்டை தீன்தயாள் போர்ட் அப்படின்னு 2017 மாற்றிருக்காங்க. இதில் மெயினாக நமக்கு நேம் மட்டும்தான் முக்கியம். எந்த போர்ட்டை என்ன நேமுக்கு மாற்றிருக்காங்க. அப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க யூனியன் கேபினட். கல்கத்தா போர்ட்டை ஷியாம் பிரசாத் முகர்ஜி அப்படிங்கிற நேமுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க.
அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, கேபினெட் ரிலீஸ் பண்ண ஒரு பிரஸ் ரிலீஸ தான் பார்க்க போறோம். இதில மெயினா ஒரு ஆர்கனைசேஷன ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான அப்ரூவல் குடுத்துருக்காங்க. என்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, பிசிஐஎம் அண்ட் ஹச் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காண்டி ஒரு அப்ரூவல் குடுத்துருக்காங்க. இப்ப இதில பிசிஐஎம் அண்ட் ஹச்சோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பார்மகோபியா கமிஷன் ஃபார் இந்தியன் மெடிசின் அண்ட் ஹோமியோபதி அப்படிங்கிறது தான் இந்த பிசிஐஎம் அண்ட் ஹச்சோட எக்ஸ்பான்ஷன். இது எந்த மினிஸ்ட்ரி கீழ வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயுஷ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அப்படிங்கிற மினிஸ்ட்ரி கீழ வருது. இது மினிஸ்ட்ரிய வந்து 2010 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு கீழ 2010 பிசிஐஎம் அண்ட் ஹச்ச எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான அப்ரூவல் தான் குடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு அடுத்து 2 லேபாரட்டரிஸ் சேர்த்து தான் இது ஒரு ஆர்கனைசேஷனா கொண்டு வந்திருந்தாங்க. இந்த 2 லேபாரட்டரிஸ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1975 காசியாபாத்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன லேபாரட்டரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்மகோபியா லேபாரட்டரி ஃபார் இந்தியன் மெடிசின். அடுத்த லேபாரட்டரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹோமியோபதிக் பார்மகோபியா லேபாரட்டரி. இப்போ இந்த பிசிஐஎம் அண்ட் ஹச் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். இதுதான் நமக்கு ஞாபகம் தெரிஞ்சுக்கணும். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னா 2010. இப்போ ரீஎஸ்டாப்ளிஷ் தான் பண்ணுறாங்க. அடுத்ததும் கேபினட் மீட்டிங்ஸில் ரிலீஸ் பண்ண ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் தான் பார்க்க போகிறோம். இதுலேயுமே ஒரு 2 ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காண்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பூஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஆர்கனைசேஷன் இஜிஓஎஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன், எம்பவர்டு குரூப் ஆஃப் செக்ரட்டரிஸ் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பான்ஷன், இஜிஓஎஸோட எக்ஸ்பான்ஷன். அதுக்கு அடுத்தது 2வது ஆர்கனைசேஷன் எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தோம்னா, டெவலப்மெண்ட்டுக்காண்டி. டெவலப்மெண்ட் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காண்டி தான் இந்த ஆர்கனைசேஷன். இதோட ஆர்கனைசேஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிடிசிஎஸ் அப்படிங்கிறது. இப்போ பிடிசிஎஸோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் செல்ஸ். இதுக்கு அடுத்து இதோட விஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக நம்ம யூஎஸ் டாலர்ல 5 ட்ரில்லியன் எக்கனாமியை அச்சீவ் பண்ணுறதுக்கான இந்த 2 ஆர்கனைசேஷனும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த 2 ஆர்கனைசேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5 ட்ரில்லியன் எக்கனாமியாக கொண்டு வரணும். அதாவது $5 trillion எக்கனாமியாக கொண்டு வரணும். எந்த பீரியடுக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா, 2024 to 2025க்குள்ள இந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த 2 ஆர்கனைசேஷன் செட்டப் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் என்ன, அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஜிஓஎஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ், எம்பவர்டு குரூப் ஆஃப் செக்ரட்டரிஸோட அப்ஜெக்டிவ். இப்போ ஃபர்ஸ்ட் என்ஷூர் டைம்லி கிளியரன்ஸ் ஃப்ரம் டிஃபரண்ட் மினிஸ்ட்ரிஸ். அதாவது கிளியரன்ஸ் சீக்கிரமாக கொடுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான கிளியரன்ஸ். அதுக்கடுத்து ப்ரொவைட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணணும், ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தணும். அதுக்கடுத்து ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் இன் என்விரான்மெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எவாலுவேட் இன்வெஸ்ட்மெண்ட் புட் ஃபார்வர்ட் பை டிபார்ட்மெண்ட்ஸ். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை டிபார்ட்மெண்ட்ஸ் ப்ரொமோட் பண்ணணும், ப்ளஸ் என்னென்ன எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராஜெக்ட் கிரியேஷன் அண்ட் ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி தான். எவாலுவேஷன் எல்லாமே டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும். என்னென்ன டிபார்ட்மெண்ட்னு அலோகேட் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்த ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிடிசிஎஸோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் அப்ஜெக்டிவ்ல மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிரியேட் ப்ராஜெக்ட் வித் ஆல் அப்ரூவல்ஸ். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும் ப்ளஸ் ஆல் அப்ரூவல்ஸ். ஆல் அப்ரூவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு லேண்ட் அப்ரூவல் தான் ஃபர்ஸ்ட். இப்போ லேண்ட் அவைலபிள் ஃபார் அலோகேஷன். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்ளீட் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தான். இப்போ என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இப்போ லேண்ட், அதுக்கடுத்து என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதா ரெண்டாவது. இதுதான் கிரியேட் ப்ராஜெக்டில் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவாக இருக்குது. ரெண்டாவது அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டு ஐடென்டிஃபை இஷ்யூஸ் தட் நீட் டு ரிசால்வ் இன் ஆர்டர் டு அட்ராக்ட் அண்ட் ஃபைனலைஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணி அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது எய்மாக இருக்குது. இப்போ இது மெயினாக எதுக்கு கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, டெவலப்மெண்ட்டுக்காண்டி கொண்டு வந்தது தான் பிடிசி அப்படிங்கிறது, ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் செல். இப்போ இந்த 2 ஆர்கனைசேஷனும் எந்த ப்ராஜெக்ட் கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்ம நிர்பார் பேக்கேஜ் கீழே தான் வருது. மெயினாக இந்த ஆத்ம நிர்பார் பாரத் பேக்கேஜ் தான் எல்லா ஸ்கீமையும் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதில் 2 ஆர்கனைசேஷனையும் சேர்த்து லீட் பண்ணுறதும் இந்த ஆத்ம நிர்பார் பாரத் பேக்கேஜில் கீழே தான் இந்த 2 ஆர்கனைசேஷனையும் செட்டப் பண்ணுறோம். இந்த மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேக் இந்தியாஸ் மோர் இன்வெஸ்டர் அப்படிங்கிறதா மெயின் எய்மாக இருக்குது. உங்களோட மெயின் எய்ம் அதுதான். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ரிலீஸ் பண்ண ஒரு ப்ரெஸ் ரிலீஸை தான் பார்க்க போகிறோம். இதில் மெயினாக
பார்த்தோம் அப்படின்னா ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அந்த எம்ஓயு சைன் பண்ணதை கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ கேபினெட் அப்ரூவ்ஸ் எம்ஓயு பிட்வீன் இந்தியா அண்ட் பூட்டான் ஆன் கோஆப்ரேஷன் இன் ஏரியாஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட் ஏரியாவில் மட்டும் இந்தியா பூட்டான் 2 பேருமே கோஆப்ரேஷனுக்காண்டி ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அந்த எம்ஓயுவை தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க கேபினெட். எந்த கண்ட்ரிக்கும் இந்த கண்ட்ரிக்கும் அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியா அண்ட் பூட்டான் அப்படிங்கிற 2 கண்ட்ரிக்கும் இடையில தான். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொமோஷன் ஆஃப் க்ளோசர் அண்ட் லாங் டேர்ம் கோஆபரேஷன் பிட்வீன் 2 countries in the field of environment protection and management. என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல தான் இந்த 2 கண்ட்ரீஸுமே கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கோஆப்ரேஷன் ப்ளஸ் ப்ரொமோஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் இதுதான் மெயின் எய்மாக இருக்குது. அதுக்கு அடுத்தது எந்தெந்த ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்ட்டில் எந்தெந்த ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏர், வேஸ்ட், கெமிக்கல் மேனேஜ்மெண்ட், கெமிக்கல் சேஞ்ச் இது எல்லாமே 10 இயர்ஸ் பீரியடில் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ மேஜர் இம்பேக்ட் இந்த எம்ஓயு சைன் ஆனதில் மேஜர் இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க புதுசாக இந்த கோஆப்ரேஷனுக்கு கீழே. இப்போ இந்த எம்ஓயு யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்ட்ரி சைன் பண்ணியிருக்கு. இது இந்த இந்தியா சைடில். இதோட ஒரு ஆர்கனைசேஷனும் சைன் பண்ணியிருக்காங்க. என்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் சேர்ந்து இந்த எம்ஓயுல சைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பூட்டான் சைடு யார் சைன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் என்விரான்மெண்ட் கமிஷன் தான் பூட்டான் சைட்லேருந்து சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி ரிலீஸ் பண்ண ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி தொடர்ந்து நியூஸில் வந்துகிட்டு இருக்குது. எதுக்காண்டி நியூஸில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஜல் ஜீவன் மிஷனுக்காண்டி தான் நியூஸில் வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த ஜல் ஜீவன் மிஷன் எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா August 15, 2019 தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. யார் லான்ச் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் தான் லான்ச் பண்ணாங்க. இப்போ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா to provide functional type connection to every rural household of country by 2024. 2024 எல்லா ரூரல் ஹவுஸ்ஹோல்டுமே டைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜல் ஜீவன் மிஷனோட எய்மாக இருக்குது. இதில் எவ்வளோ லிட்டர்ஸ் டெய்லி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 55 லிட்டர்ஸ் பெர் டே. இந்த ஹவுஸ்ஹோல்டுக்கு எல்லாத்துக்குமே 55 லிட்டர்ஸ் பெர் டே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட அப்ஜெக்டிவ். எப்போ அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது 2024 to 2025 அச்சீவ் பண்ணியிருக்கணும். ஜல் ஜீவன் மிஷன் எதுக்காண்டி நியூஸில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ப்ரொவைட் ஃபங்க்ஷனல் டைப் கனெக்ஷன் டு ஆல் ரூரல் ஹவுஸ்ஹோல்ட் பை 2020 to 2021 இந்த பீரியடுக்குள்ளே அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூரல் ஹவுஸ்ஹோல்டுக்குமே டைப் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த டைப் கனெக்ஷன் கொடுக்கறது ஏற்கனவே 2 தடவை நியூஸில் வந்திருக்கு. அதாவது 1ஆம் தேதியும் வந்திருக்கு, அதே மாதிரி 2ஆம் தேதியும் வந்திருக்கு. அது 1ஆம் தேதி எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா மேகாலயா, 2வது தேதி எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேஷ். இப்போ புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து இதை டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மேகாலயாவுக்கு எது டெட்லைன் அப்படின்னு பார்த்தோம்னா 2022 வரைக்குமே டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷ்க்கு எவ்வளோ பார்த்தோம்னா 2023 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, மார்ச் வரைக்குமே. அதே மாதிரி புதுச்சேரி கவர்மெண்ட்டும் ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 2022 2021 இந்த டெட்லைனுக்குள்ள ஃபங்க்ஷனல் டைப் கனெக்ஷன் எல்லா ரூரல் ஹவுஸ்ஹோல்டுக்குமே கொடுத்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. இது ஆனுவல் ஆக்ஷன் பிளானுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இதை அப்ரூவ் பண்ணியிருக்கு நேஷனல் ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிற மிஷன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு. இதில் மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே வில்லேஜ் லெவல் பிளானிங்கில் இருக்கணும். அதுதான் மெயின் ஒர்க்கு இவங்க. அப்போ எம்ஜி நரகா அந்த மாதிரி சில வில்லேஜ் லெவல் ஸ்கீம்ஸை வச்சு இந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் புதுச்சேரி கவர்மெண்ட் ஆனுவல் ஆக்ஷன் பிளானுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் ரிலீஸ் பண்ண ஒரு ப்ரெஸ் ரிலீஸை பார்க்க போகிறோம். இதில் மெயினாக ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. எது கீழே அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வதேஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்வதேஷோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அரைவல் டேட்டா பேஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட். இதுதான் ஸ்வதேஷ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பான்ஷன். இப்போ இதில் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டக்ட் ஸ்கில் மேப்பிங் எக்ஸசைஸ் ஆஃப் ரிட்டர்னிங் சிட்டிசன்ஸ் அண்டர் வந்தே பாரத் மிஷன். அதாவது வந்தே பாரத் மிஷன் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த COVID-19 வெளிநாட்டில் இருக்க இந்தியன்ஸை பூரா இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வர்றது தான். இப்போ அவங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கும்போது அவங்க வேலைக்கு போகணும், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஸ்கில் டெவலப்மெண்ட் அதிகமாக தேவைப்படும். அதனால் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காண்டி தான் இந்த சுதேஷ் அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதில் மெயினாக 3 மினிஸ்ட்ரி இன்வால்வ் ஆகிருக்காங்க. கொலாபரேஷன், அதாவது 3 மினிஸ்ட்ரியோட கொலாபரேஷன் ஒர்க்கில் தான் இந்த சுதேஷ் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இப்போ வந்தே பாரத் மிஷன் அப்படின்னு ஞாபகம் வரும்போது இந்த 3 மினிஸ்ட்ரியும் ஞாபகம் வரணும். இந்த சுதேஷ் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், 2வது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட்
என்டர்பிரினர்ஷிப். 3வது மினிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். இந்த 3 மினிஸ்ட்ரியும் ஜாயின் ஆகி தான் இந்த சுதேஷ் அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதில் மெயினாக என்ன வேலை பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. கிரியேட் டேட்டா பேஸ் ஆஃப் குவாலிஃபைடு சிட்டிசன்ஸ் பேஸ்ட் ஆன் their ஸ்கில் செட்ஸ். அதாவது அவங்க ஸ்கில் செட்ஸை வச்சு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்கில் செட்ஸ் மட்டும் கிடையாது, அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டையும் வச்சு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் அண்ட் ஃபாரின் கம்பெனிஸில் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்காண்டி ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதை வச்சு தான் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு அடுத்தது மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த டேட்டா பேஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வேணும். இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை வேற வேற கம்பெனிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் எய்மாக இருக்குது. இப்போ கலெக்டட் இன்ஃபர்மேஷன் ஷேர்டு டு கம்பெனிஸ். அப்போ எல்லா கம்பெனிஸுமே ஷேர் பண்ணுவாங்க. அதில் அவங்களுக்கு தேவையானவங்களை செலக்ட் பண்ணிக்கிடுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது, இதை எப்படி டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறாங்க, எதை வச்சு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிட்டிசன்ஸ் ஃபில் அப் ஆன்லைன் ஸ்வதேஷ். இப்போ சிட்டிசன்ஸ் ஃபில் அப் ஆன்லைன் ஸ்வதேஷ் ஸ்கில் கார்டு ஆன் 30th May 2020. 30th May 2020 இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸ்வதேஷ் ஸ்கில் கார்டு வாங்குறதுக்காண்டி. இப்போ இது ஸ்வதேஷ் அப்படிங்கிற ஸ்கீமுக்கு கீழே வர ஒரு ஸ்கில் கார்டு. இந்த ஸ்கில் கார்டு மூலியமாக தான் டேட்டா பேஸில் இன்ஃபர்மேஷனை பூரா கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை தான் கம்பெனிஸ்க்கு கொடுத்து அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். அந்த மினிஸ்ட்ரி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மினிஸ்ட்ரி கீழே ஒரு ஆர்கனைசேஷன் தான் இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இம்ப்ளிமெண்டேஷனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்லைடில் கொடுத்துருக்க லிங்க் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்.